எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த சிக்கன் ரெசிபியை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ண சிக்கனில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன், ஆனால் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அதே வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை லிட் போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் மூடி வச்சோன்னே இதில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து குக்காய் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்கிறதுக்காக அடுப்பை வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.